சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நடப்பு ஆண்டிற்கு 10,000 கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டிற்கு 16,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்ற ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்திற்கான முன்னோட்டம் குறித்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். அப்போது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப் பணிக்கு ஒப்புதல் அளித்ததற்காக ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், இத்திட்டத்திற்காக மாநில அரசின் நிதியில் இருந்து 3 ஆண்டுகளில் 26,490 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக மாநிலத்தின் நிதி நிலைமை மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மாநில அரசு இதர வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள ஏதுவாக ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நடப்பு ஆண்டிற்கு 10,000 கோடி ரூபாயும் அடுத்த ஆண்டுக்கு 16,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தினார். மேலும் மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டுமென ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் கேட்டுக் கொண்டார். பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை விடுவிப்பதில் ஒன்றிய அரசு கடைபிடித்து வரும் கடுமையான கட்டுப்பாடுகளையும் கூடுதலான நிபந்தனைகளையும் நீக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.